இதயத்தின் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கங்களை தவிர மன அழுத்தம் போன்ற காரணிகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மருத்துவர் நந்தகுமார் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். வணக்கம். இளைஞர்கள் மத்தியில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப சில நாட்களாக ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக இதயத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதெல்லாம் பற்றி விளக்கிறதுக்காக நம்முடைய மருத்துவர் நந்தகுமார் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய இதயத்தினுடைய ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துது? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கல் அல்லது எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பல ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது. அதாவது உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அதை டைப் ஏ பர்சனானி சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸ் லைக் கார்டிசோல், அட்ரினலின் இந்த மாதிரியான சுரப்பிகள் அதிகமாக சுரக்குது. ஸோ இதுங்க இருதயத்தை அதிகமாக ஹார்ட் பம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. பெரிய ஸ்ட்ரெஸ் ஒன்று நடக்குது, லைக் ஒரு ஃபேமிலியில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அந்த ஒரு நபருடைய இரத்த குழாய்களில் ஒரு சின்ன கீறல் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் வேலையில் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, நைட் டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப அந்த சின்ன சின்ன கீறல்கள் பின்னாடி ஒரு ஹார்ட் பிளாக் ஏற்படுத்துறதுக்கான ஒரு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர்ட்ராபிக் கார்டியோமயோபதி, இஸ்கெமிக் கார்டியோபதி இந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்துறது மூலமாக இதயத்தினுடைய ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அது எவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஹைப்பர் டென்ஷனுக்கு பெரும்பான்மையான பங்கு உண்டு. ஏன் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷனுங்கிறது ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயிலும் சரி, மற்ற ரத்த குழாய்களுக்கும் ரத்தம் சீர்வர போயிட்டு இருக்கிறப்ப ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரத்த உராய்வு அதிகமாக ஏற்படுத்துறது. ஸோ அதனால் அந்த ரத்த குழாய்களில் இருக்கிற எண்டோத்திலியம்ங்கிற செல்லில் நிறைய இன்ஜுரிஸ் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கிராஜுவலாக நாளடைவில் நடக்கிறப்ப தான் இதில் கொழுப்பு படிமங்கள் சேர்ந்து பின்னாடி ஹார்ட் அட்டாக், அதாவது ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு, ஹார்ட் பிளாக் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவது மூலமாக ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். அண்டு எல்லா கார்டியாலஜி டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள், உணவு பழக்க வழக்கம் தான் சொல்கிறாங்க. இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. குறிப்பாக 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தொடர்ந்து இதயத்தை கண்காணிக்கணும் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளம் வயதினருக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. உதாரணத்துக்கு ஃபிட்டாக இருக்கிறவங்க, அத்லெட்ஸு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, மீடியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வரதை நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ஹார்ட் ஸ்க்ரீனிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்குது. அதாவது இயர்லி ஒன்ஸ் 40 இயர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக ஹெல்த் செக்அப் பண்ணுற மாதிரி ஹார்ட்டுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனிங்லாம் இருக்குது. லைக் இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட்டு, தேவைப்பட்டால் சிடி, கொரோனரி ஆஞ்சியோகிராமு அண்ட் கால்சிஃபிகேஷன் ஸ்கோரிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வருடம் இது மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுவது மூலமாக ஹார்ட் ப்ராப்ளம் ரிஸ்க் இருக்காங்கிறதே கண்டுபிடிச்சிடலாம். மைல்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம மருத்துவர் மூலமாக ஆலோசனை வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக பின்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். மக்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தினசரி செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எது எல்லாம் இதயத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய செயல்களாக இருக்குது? முதல்ல செய்யக்கூடாதது என்ன நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் ஒரு பர்சனுக்கு ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. செய்யக்கூடியவை, எளிதாக செய்யக்கூடியவை தான். ஏன்னா மருந்து மாத்திரைகள் எடுத்து ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் பார்க்குறது வருமுன் காப்போம். வந்ததுக்கப்புறம் அதை சிவியராகாமல் பார்த்துக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதமான உடற்பயிற்சி தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உடம்புக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிதமான உடற்பயிற்சி பண்ணுவது நல்லது. உதாரணத்துக்கு வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணலாம். உணவு, போஷாக்கான உணவு, அதாவது மாவு சத்தை குறைத்துக்கிட்டு ஃபேட்டை குறைச்சிக்கிட்டு புரோட்டீன் அதிகமாகும், புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகள், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், வெஜிடேரியனாக இருக்கட்டும், புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகளை உட்கொள்ளலாம். ஒரு பேலன்ஸ்டு டயட் மீல் எடுத்துக்கணும். ரைஸை கம்மி பண்ணிக்கிட்டு காய்கறி, கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க கரெக்டாக அந்த ப்ரோட்டீன் பேஸ்டு டயட் எடுத்துக்கிறது நல்லது. மெடிடேரியன் டயட்டுன்னு ஒரு வகையான டயட் இருக்குது. இது மாதிரி நிறைய டயட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் தினசரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் ரொம்ப நல்லது. அது மாதிரி நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல தூக்கம். ஸோ நைட்டு மினிமம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது. புகைப்பிடிக்கிறது இதயத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அது விடக்கூடியதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? அதாவது புகைப்பிடித்தலுங்கிறது இருதயத்துக்கு தீமை விளைவிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது சயின்டிஃபிக்கலாகவும் நம்ம ப்ரூவன் ஆன விஷயம் தான். ஸோ ஸ்மோக்கிங் இதனால் உடம்புல பல தீமைகள் நிகழ்கிறது. உதாரணத்துக்கு பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகிறது. ஸோ இருதயத்தோடைய செயல்திறன் குறைகிறது.
அது மாதிரி நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அந்த நுரையீரல் பாதிப்பினாலையும் இருதயத்துக்கு இன்டைரக்டான பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஒரு நீண்ட நாள் ஸ்மோக் பண்ணுறவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நான் ஸ்மோக்கிங் பர்சனோட ரொம்ப அதிகம். ஸோ இது கண்டிப்பாக இதை நிறுத்துவது மூலமாக இருதயத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டினாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் வந்து மோர் தென் 50% குறையுதுங்கிறது சயின்டிஃபிக் மூலமாக நிரூபணமான விஷயம்.